திருப்பூரில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் பஞ்ச ரக கைத்தறி வேட்டி அறிமுக நிகழ்ச்சி நடந்தது. மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஒடிஷா மாநிலம் மயூர்பாஞ்ச் பகுதியின் கலாச்சார சந்தாலி நெசவு முறையை நவீன வேட்டியாக உருமாற்றி பஞ்சா என்ற புதிய கைத்தறி தயாரிப்பை ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. சந்தாலி பழங்குடியின பெண்களால் கலாச்சாரமான சேலைகளாக நெய்யப்பட்டு வந்த இந்த தனித்துவமான நெசவு முறை நுகர்வோர்களிடையே குறைந்து வரும் ஆதரவு, மாறிவரும் வாழ்க்கை முறை மற்றும் சந்தை வாய்ப்புகள் இல்லாமை போன்ற காரணங்களால் கடந்த பல தசாப்தங்களாக படிப்படியாக முக்கியத்துவத்தை இழந்து வருகிறது. இதன் கலைநய மதிப்பையும் தற்காலிகத்திற்கும் ஏற்ற இதன் பொருத்தத்தையும் உணர்ந்து ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் நாகராஜன் இந்த சந்தாலி நெசவு முறையை பஞ்சா மூலம் தென்னிந்தியர்களின் கலாச்சார ஆடையான வேட்டியாக மீளுருவாக்கம் செய்துள்ளார். பஞ்சா இந்த நெசவின் கலாச்சார தன்மையை தக்க வைத்துக் கொள்வதோடு அதற்கு புதிய பரவலான பயன்பாட்டு திறனையும் வழங்குகிறது. ஒவ்வொரு வேட்டியும் 100% சுத்தமான பருத்தியில் ஆஃப் ஒயிட் நிறத்தில் தீங்கு விளைவிக்காத சாயங்களை கொண்டு கூடுதல் ஊடுநூல் நுட்பத்தை பயன்படுத்தி கைத்தறியால் நெய்யப்படுகிறது. இது தலைமுறையாக கலாச்சாரத்தை பின்பற்றி வரும் நெசவாளர்களின் திறமையை பிரதிபலிக்கிறது. இந்த வேட்டியின் அறிமுக நிகழ்ச்சி திருப்பூர் மங்கலம் சாலையில் உள்ள ராம்ராஜ் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி, ஒடிஷா மாநிலம் தன்னார்வலர் பிந்து வினோதினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பஞ்சா ரக கைத்தறி வேட்டியை அறிமுகம் செய்து வைத்தனர். பஞ்சா வேட்டிகள் ஆகஸ்ட் 7 முதல் குறிப்பிட்ட ராம்ராஜ் காட்டன் பிரத்யேக கடைகளிலும் மற்றும் www.ramrajcotton.in/collections/panja handwoven doties இணையதள முகவரியிலும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி நாள். இந்த சிறப்புமிக்க நாளில் ராம்ராஜ் காட்டன் ஒரு நல்ல நிகழ்வை இன்று தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த ஹேண்ட்லூம் டேயில் ஒடிஷா ஸ்டேட்டில் மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு எந்த தொழிலும் இல்லாமல் மிக பிற்படுத்தப்பட்டு அவங்க குழந்தைகளெல்லாம் விலைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலையில் அவ்வளவு பாவர்ட்டியில் இருக்கிறத ஒரு சோசியல் ஆர்வலர் பிந்து வினோதன் அவங்க அதை கண்டுபிடிச்சி அவங்க ஊர்லேயே போயிருந்து அவங்களுக்கு ஒரு 350 தறியில் போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சேலை தயார் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பண்ணினதில் அந்த சேலையெல்லாம் விற்க முடியாத சூழ்நிலையும் போது எங்கள் கூட கனெக்ட் ஆகி நாங்கள் அவங்களுக்கு வேட்டி கொடுத்து நெசவு பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணோம். அந்த சப்போர்ட் பண்ணி தயார் பண்ண வேட்டியை இன்றைக்கி நம்முடைய திருப்பூர் போலீஸ் கமிஷனர் எஸ் ராஜேஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் மூலிமா இன்றைக்கி அந்த வேட்டியை பஞ்சாங்கிற பிராண்ட் வேட்டியை இன்றைக்கி நாங்கள் அறிமுகப்படுத்தி லான்ச் பண்ணியிருக்கோம். Ramraj is really proud on this August 7th World Handloom Day to launch Pancha, a handloom dhoti woven by the tribal women of Odisha. This particular dhoti is very unique because this is woven by really economically deprived women from the state of Odisha. They have never woven a dhoti before. Ramraj went there, taught them the techniques of dhoti making,